செபுலோன், இசக்கார். செபுலோனை குறித்து, செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். மோசே செபுலோனுக்கும் இசக்காருக்கும் சொல்லுகிற ஆசீர்வாதம் இந்த வசன பகுதியில் ஒன்றாய் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த குமாரர்கள். கானான் தேசத்தில் இவ்விரு கோத்திரத்தாருடைய சுதந்திர வீதங்களும் அருகாமையில் இருக்கிறது. செபுலோன் கோத்திரத்தாரும் இசக்கார் கோத்திரத்தாரும் கானான் தேசத்திலே வசதியாக குடியிருப்பார்கள். அவர்களுடைய தொழில்களும் செழித்திருக்கும். செபுலோன் கோத்திரத்தார் மற்ற கோத்திரத்தாரின் சந்தோஷத்திற்கு காரணமாயிருப்பார்கள். ஆகையினால் செபுலோனும் சந்தோஷமாயிருப்பார் என்று மோசே சொல்லுகிறார். மோசே செபுலோனை குறித்து சொல்லும்போது, செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையில் சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிறார். அவர்கள் யுத்தத்திற்கோ அல்லது வியாபாரம் பண்ணுவதற்காகவோ கடல் பிரயாணமோ செய்கிறவர்கள். செபுலோன் கப்பல் துறைமுகமாயிருப்பான். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாயிருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். ஆதியாகமம் 49:13. மோசே இசக்காரை பற்றி சொல்லும்போது, இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையில் சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிறார். இசக்கார் நிலத்திலே விவசாயம் பண்ணுகிறவன். அவனுடைய வியாபாரங்கள் அவனுக்கு சொந்தமான தேசத்தில் நடைபெறும். இசக்கார் செபுலோனை போல வெளி தேசங்களுக்கு கப்பலேறி போய் வியாபாரம் செய்ய மாட்டான். இசக்கார் கோத்திரத்தார் தங்கள் சொந்த சுதந்திர தேசத்தில் தங்கி இருந்து அங்கேயே தொழில் செய்து அங்கேயே வியாபாரம் பண்ணுவார்கள். கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் சுதந்திரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிற பிரகாரமாக ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஸ்தலங்களிலே குடியிருக்கிறார்கள். ஒரு சிலர் பட்டணங்களிலும் வேறு சிலர் கிராமங்களிலும் குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு சிலர் கடற்கரை பட்டணங்களிலும் கப்பல் துறைமுகங்களிலும், வேறு சிலரோ தேசத்திலே இருக்கிற பட்டணங்களிலும் குடியிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் வெவ்வேறு விதமான தொழில்களையும் வெவ்வேறு விதமான நிலங்களையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய இடங்களில் தங்கியிருந்து தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வேலைகளை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரில் ஞானம் உள்ளவர்கள் புஸ்தகங்களை எழுதுகிறார்கள். அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிரதிகள் எழுதி அதன் வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். வேறு சிலரோ கடற்கரை பட்டணங்களில் தங்கியிருந்து கடல் சார்ந்த தொழில்களை செய்கிறார்கள். ஒரு சிலர் தங்கள் தொழிலுக்கு பட்டயங்களை பயன்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் சிலர் கிராமங்களில் தங்கியிருந்து விவசாய வேலைகளையும் விளைச்சல் நிலங்களில் தங்கியிருந்து ஆடு மாடுகளை மேய்க்கும் வேலைகளையும் செய்கிறார்கள். வேறு சிலரோ பொருட்களை வாங்கி விற்று வியாபாரம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரில் சிலர் எந்திரங்களை செய்யும் நிபுணர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு சரீரத்தில் பல்வேறு விதமான அவயவங்கள் இருப்பது போல இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே ஒரே காணியாட்சியில் குடியிருந்தாலும் அவர்கள் அந்த காணியாட்சியில் உள்ள வெவ்வேறு ஸ்தலங்களிலே தங்கியிருந்து தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வெவ்வேறு வேலைகளை செய்கிறார்கள். ஒரு சரீரத்தில் எல்லா அவயவங்களும் கண்ணாக இருந்தால் அந்த சரீரத்திற்கு கேட்கும் திறமை இருக்காது. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? 1 கொரிந்தியர் 12:17. இஸ்ரவேல் ஜனத்தாரின் பொதுவான நன்மைக்காக கர்த்தர் செபுலோன் கோத்திரத்தாருக்கு வியாபார வேலைகளையும் இசக்கார் கோத்திரத்தாருக்கு விவசாய வேலைகளையும் நியமனம் செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலே நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை ஞானமாயும் நேர்த்தியாயும் செய்ய வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் நம்முடைய ஞானமும் நம்முடைய திறமையும் வெளிப்பட வேண்டும். நாம் எந்த வேலையை செய்தாலும் அது கர்த்தருக்கு சித்தமான வேலையாக இருக்க வேண்டும். அந்த வேலையின் மூலமாக நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானதாகவும் ஜனங்களுக்கு பிரயோஜனமானதாகவும் இருக்க வேண்டும். செபுலோன் கோத்திரத்தாரும் இசக்கார் கோத்திரத்தாரும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்தானங்களில் தங்கியிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள்.
இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே பக்தி விருத்தி உண்டாவதற்கு இவ்விரண்டு கோத்திரத்தாரும் உதவியாய் இருக்கிறார்கள். மோசே செபுலோனையும் இசக்காரையும் குறித்து சொல்லும்போது, ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள், கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். செபுலோன் கோத்திரத்தார் கப்பல்களின் துறைமுக பட்டணங்களில் தங்கி இருக்கிறார்கள். இந்த துறைமுகங்களுக்கு பல்வேறு தேசங்களிலிருந்து கப்பல்கள் வந்து போகும். இவர்கள் இஸ்ரவேலின் மார்க்க காரியங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாய் இருப்பார்கள். செபுலோன் புத்திரர் கடல்களில் உள்ள சம்பூரணத்தை அனுபவிப்பார்கள் என்று மோசே சொல்லுகிறார். இசக்கார் கோத்திரத்தாரோ தங்கள் காணியாட்சி தேசத்திலே கூடாரங்களில் தங்கி இருப்பார்கள். இவர்கள் தங்கள் தேசத்தின் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்களை அனுபவிப்பார்கள். இசக்கார் கோத்திரத்தார் அதிகமாய் பிரயாணம் பண்ண மாட்டார்கள். இவர்கள் தங்கள் கூடாரங்களில் தங்கியிருந்து தங்களுடைய ஜீவனை அனுபவிப்பார்கள். கூடாரங்களின் உஷ்ணங்களுக்கு மத்தியிலே இவர்கள் தங்கி இருப்பார்கள். கர்த்தர் செபுலோன் கோத்திரத்தாரையும் இசக்கார் கோத்திரத்தாரையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய ஐஸ்வர்யமும் சம்பத்தும் அதிகரிக்கும். செபுலோன் கோத்திரத்தார் கடல் பிரயாணம் செய்து பல தேசத்தாரோடு வியாபாரம் பண்ணுவார்கள். இவர்கள் கடல்களில் உள்ள சம்பூரணத்தை அனுபவிப்பார்கள். வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கு கடல்களின் மூலமாக சம்பூரண ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இசக்கார் கோத்திரத்தார் கடல் பிரயாணம் பண்ணாமல் தங்கள் கூடாரங்களில் தங்கியிருந்தாலும் அவர்கள் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களை அனுபவிப்பார்கள். மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள் என்பது பூமியின் மேல் விளையும் விருட்சங்களின் கனிகளையும் பூமிக்குள்ளே புதைந்திருக்கும் உலோக பொருட்களையும் தாது பொருட்களையும் குறிக்கிற வார்த்தையாகும். இந்த வாக்கியத்தில் மணல் என்னும் வார்த்தையானது கடற்கரை மணலை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கடற்கரை ஓரத்தில் உள்ள கடல் மணலிலே ஏராளமான தாது பொருட்கள் மறைந்திருக்கிறது. இசக்கார் கோத்திரத்தார் மறைவான இந்த தாது பொருட்களை சம்பூர்ணமாய் அனுபவிப்பார்கள். இசக்கார் கோத்திரத்தாருடைய சுதந்திர வீதம் கடல் துறை வரைக்கும் பரவி இருக்கிறது. செபுலோன் கோத்திரத்தாரும் இசக்கார் கோத்திரத்தாரும் இஸ்ரவேல் ஜனத்தாரை மலையின் மேல் வரவழைத்து அங்கே கர்த்தருக்கு நீதியின் பலிகளை இடுவார்கள் என்று மோசே இவ்விரண்டு கோத்திரத்தாரை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். செபுலோன் கோத்திரத்தாரிடத்திலும் இசக்கார் கோத்திரத்தாரிடத்திலும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யமும் சம்பத்தும் திரளாயிருக்கும். இவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கர்த்தருடைய பரிசுத்தமான ஊழியத்திற்காக பயன்படுத்துவார்கள். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடிச் சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர்க்கென்றும் நியமிப்பாய். மீகா 4:13. செபுலோன் இசக்கார் ஆகிய இரண்டு கோத்திரங்களுக்கும் மோசே 4 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அவையாவன: அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்களாக. அவர்கள் ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். புறஜாதியார் இவர்கள் மூலமாக கர்த்தரிடத்திற்கு திரும்புவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மூலமாக புறஜாதியாருக்கும் கடந்து போகிறது. அவர்கள் கடல்களில் உள்ள சம்பூரணத்தை அனுபவிப்பார்கள். அவர்கள் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களை அனுபவிப்பார்கள்.